இங்க இந்த அம்மா இங்க வளர்க்குற நாய்கிட்ட அவங்க பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அந்த நாய்மே இந்த சாப்பாட்டை வாங்கிட்டு கரெக்டா அந்த பையன் ஸ்கூலுக்கே போய் அந்த பையன் சாப்பாடு உட்காந்துருக்க இடத்துல போய் கொடுக்குது. இப்ப அந்த நாய் அங்க வந்ததுமே அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த பையனுமே ஏன் எந்திரிச்சு போறீங்கன்னு கேட்க அந்த பசங்க எல்லாரும் நாய் கூட நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த பையனுமே சாப்பாடு எடுத்து கீழே வீசிட்டு கோபமா அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் இந்த பையன் கிரிக்கெட் விளையாட போகும்போது அந்த நாய் கூட இருக்கனால அவனை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த பையனுமே அவங்க விளையாட வச்சிருந்த கிரிக்கெட் பாலை தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போறான். இப்ப மத்த பசங்க எல்லாருமே அவனை பிடிச்சி பாலை கொடுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இப்ப அந்த நாய் தான் அந்த சின்ன பசங்களை பயன்படுத்தி அந்த பையனை காப்பாத்துது. ஆனா அப்போ அந்த சின்ன பையன் அந்த நாய் மேல கோச்சுக்கிட்டு அந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுறான். அடுத்த நாள் அந்த பையனோட அப்பா தான் நாய் கட்டி போட்டுக்கிறத பார்த்துட்டு அவுத்து விடுறாரு. இப்ப இந்த பையனை கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த நாய் அவன் பக்கத்துல உட்காந்து அவன் மேல கை வச்சு ஆறுதல் சொல்லுது. இதனால கொஞ்ச நாள் போக போக அந்த பையனுக்குமே இந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த நாய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. இதை பார்த்த சுத்தி இருக்கவங்களும் அந்த பையனோட அப்பாவும் அந்த நாயை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. சோ அப்ப அந்த டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு நாய்க்கு ரொம்ப வயசானனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் எப்ப வேணாலும் அந்த நாய்க்கு ஹார்ட் அட்டாக் வரலாம்னு சொல்றாரு. இதனால அந்த பையனுமே அந்த நாய் ரொம்ப பாசமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்க மறுபடியும் அந்த நாய்க்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பையன் கண்ணு முன்னாடியே மயக்கம் போட்டு கீழே விழுகுது. இப்ப அந்த நாய்மே இங்கிருந்து இந்த சின்ன பையனையும் அவங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துவானு சொல்லி அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஒரு இடத்துக்கு போகுது. அடுத்த நாள் இந்த சின்ன பையனும் நாயை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மலைக்கு மேல பார்த்ததா சொல்றாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையனுமே வேகமா ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அந்த நாய் அந்த இடத்துல இறந்து கிடக்கும். அந்த பையனும் அந்த நாய் இறந்து கிடக்கிறது பார்த்தோனையும் கட்டி பிடிச்சு அழுகவே செஞ்சிடறான்.